ராதா உன்னை கைப்பிடிக்க நான் பகலா கைப்பிடிச்சேன் ராசாவி உன்னை எண்ணி ராப்பகலா கண்ணி ராப்பகலா கண்ணி ராதா உன்னை கைப்பிடிச்சேன் ராப்பகலா கண்ணி ராதா உன்னை கைப்பிடிச்சேன் உன்னை கைப்பிடிச்சேன் நான் பகலா கண்பிடிச்சேன் ராதா உன்னை கைப்பிடிச்சேன் ராதாவி உன்னை எண்ணி பகலா கண்பிடிச்சேன் ராதா உன்னை கைப்பிடிச்சேன் நான் பகலா கண்பிடிச்சேன் ராதா உன்னை கைப்பிடிச்சேன் நான் யார் தெரியுமா? இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறாரு குதிரைக்காரன் ரதா சாரதி. அவருடைய மனைவி என் பேரு தான் ராதை. சொன்ன அவன் மகத்தை பார்த்தாவே திருட்டு மொழி முடிக்கிறான். அவனுக்கு எனக்கு பொருத்தம் வராது. அவனை பார்த்தா காமெடிக்கார மாதிரி இருக்கான். வேறாரு சொல்லும் போது வேண்டுன்னு என்ன தாய் அடக்க வச்சாங்க. நான் வரமாட்டேன், அவனை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். மாமா ஐயோ ஐயோ சித்தப்பாடாலும் உனக்கு தெரியல. தெரியல, புரியல, தெரியல, தெரியலமா. ஐயோ 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 எப்படித்தான் இந்த கம்பெனில போய்க்க போறேன்னு தெரியல. போ எப்படியோ போயிட்டு இருக்கிறான். ஆமா ஆமா இத பாரு மாமானா மறுநாளைக்கு ஆமா அண்ணா அன்னைக்கு அப்பவே ஆமா சித்தப்பானா சீக்கிரமா. இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா? ஆமா வில்லங்கம்மா பேசுற. நான் ஒரு ரெண்டாம் கட்டம் மாமா. ஆமா 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 அடக்க வச்ச பாடி பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க. ஒரு ஆப்பிரியாவே மதிக்கல. அவன் ரெண்டாம் கட்டம். அவரை பார்த்து ஊர் மக்கள் சிரிக்கிறதுனால்தான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம். சரி என்ன பண்றது? ஆமா 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 மாமா என் வீட்டுக்கார பாத்தீங்களா? அத ஏன் கேக்குற? வீட்டுக்காரங்க எனக்கு ரொம்ப பயம். பயம் எந்த அளவுக்கு? ஒரு மரியாதை. ஒரு கணவனா ஒரு மரியாதை. இந்த மாதிரி என்ன போல கூட ஊர் உலகத்துல ஒரு பொம்பளைய பார்க்கவே முடியாது. அவ்வளவு அடக்கமான பொண்ணு. அவ்வளவு பெரிய அடக்கமான பொண்ணு. தனிய நிமிரவே மாட்டேன். என் கால் என்னமோ நான் என்னமோ பாத்துக்கிட்டே போவேன். நிமிர்ந்து பார்க்க மாட்டேன் ஒரு ஆம்பளை முகத்தை. ஒரு ஆம்பளை முகத்தை பார்க்கல எனக்கு வெக்கமா வரும். ஆமா ஆமா கூட செஞ்சுட்டு போய் வந்தாமா. அப்படி இருக்கும் போது என் வீட்டுக்கார பாத்தீங்களா? ஏமா வீட்டுக்காரன் மேல மரியாதைன்னு சொல்ல அப்புறம் பையன் சொல்றிய வீட்டுக்காரன் போய் ஒரு ஆசை பாசமா பேசுவாங்க. சும்மா இருக்க மாட்டான். வீடு தங்க மாட்டான்.
படுத்தா ஒரு இடமா படுக்க மாட்டான். அவனை வச்சு நான் எப்படிதான் கூட பண்ணிட்டேன். போதும் சும்மா இருக்க மாட்டான். பக்கத்துல வந்து படுத்தா ஓய்ந்து போறாங்க. விட்டா விட்டு ஓய்கிறாரா எங்கடா சும்மா இருக்க மாட்டான். மாமா வாட்டு காட்டினீங்க எங்கன்னா எப்படிதான் சொல்லி நீ தான் வாழணும், நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு நீ சொன்ன. உன் முகத்தை பார்த்து வாழ வைக்கிறேன். முகத்தை பார்த்து உன் முகத்துக்காக தான் வாங்கிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு அத்து போட்டு போயிட்டு இருக்கணும். சரி கோவப்படாத. ஏமா இந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு அந்த பக்கமா தான் போனோம். மாமா ஒரு நேரம் செய்ய மாட்டான். தூங்கி எழுந்த உடனே அரசாங்கத்துக்கு போயிடறான். வேலை யார் செய்வாங்க? அரசாங்கத்துல வேலை செய்யறானே அங்கே 3 நாளைக்கு செனார் என்ன ஒரு வேலை கட்டி கொண்டு வரனா போட்டு போட்டு அடிக்கிறான். மூக்க பிடிக்கிறான். ஒரு பாட்டு வாய வச்சு. ஆமா 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 எப்படி வாய பக்கம் தான் போலாம் பாரு. போய் பார்த்துட்டு சீக்கிரமா வா, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அப்படியா? அவரை பார்த்தாக்க சொல்லுங்களே, பார்த்தாக்க சொல்லுங்களே, அவரை பார்த்தாக்க சொல்லுங்களே. பாரு இந்த இடத்துல 10 இடம் தூக்கிட்டு குதிரை எல்லாம் கட்டிட்டு குதிரை இருக்கு, பெரிய பாறை இருக்கு, ஆலமரமும் இருக்கு. எங்க இருக்கான்னு தெரியல. பாறை பெருசு, பாறை கல்லாது இருக்கும். என்ன பொல பொழுது தெரியும். என்னடா பையா
அவளை கொழுப்பா போனா போது 3 முடிச்சு போட்டுட்டானு என்னம்மா மனமே போயிட்டு என்னடா பையா டேய் லோக்கல் நாரி ஆட்டம் லோக்கல் நாரி என்ன பாத்தியா அவர் இந்தாட்ட நீ இந்தாட்ட ஆயிடும் தெரிஞ்சுக்க போட்டு அடி போட்டு என்ன ஆச்சு என்ன நேரம் ஆச்சு எதுக்காக கோபம் அப்படியா இப்படியா ஓத்தா போமா சுப்பிரமணிய அண்ணா வந்துக்கிறான் ஆர்ஜி ஆட்டா அந்த வீட்டு பையன் தமிழ் நக்கரு கும்மிரிக்கடை ஆடி ஆத்தாடி அம்மாடி என் பொண்டாட்டி பாடுறது சரியில்லைங்க உன்னை பத்தி பெருமையா பாடுறேன் பாரு ஆடி ஆத்தாடி அம்மாடி ரவி கம்பளை பார்த்து அதே பாடுது ஆடி ஆத்தாடி அம்மாடி உன் புருஷன் ஒண்ணுக்கு உதவாத ஒன்ன நம்பர் லக்காடி அவன் வந்த அவன் குறி காட்ட கை மூச்சு இழுத்துட்டு உதவாங்கிற ஒன்ன நம்பர் லக்காடி நேற்று பாண்டிச்சேரி பக்கத்துல பூர்ணாங்குப்பத்துல பாண்டிச்சேரி சபாநாயகர் மிகப்பெரிய ஆளு செல்வம் ஐயா அவர்கள் அவரு கேட்டு வச்சு அவர் உணவு ஊட்டினார் முதல்ல அவரு பிறந்தனாருக்கு இவருக்கு கேட்க விட்டுறாரு சபாநாயகர் ஏதோ இன்னைக்கு உங்க கையால எனக்கு மாலை கிடைக்குது நேற்று உனக்கு கேக்கு இன்னைக்கு உங்க கையால மாலை கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டா அதையும் கைட்டு போட்டேன் வேற என்ன நல்லா கொண்ட போட்டு நின்னுதா நம்ம பொங்கல் காசு காத்தா அது படிக்கிறாங்களே பொங்கல் காசு காத்தா நின்று வச்ச கையை வச்சா கையா நான் பாக்கேன் பார்த்தா புரியாச்சு விட்டா ஒண்ணு உண்டாங்கல இத வந்து வெளியே சொல்லலாமா பஸ் வச்சு நல்லா கடாடியா அருவம் போடுற கேள்வி கேட்கலாம் என்ன செவிடா உள்ள இன்ஜின் ஓட்டுற போய் ஓட்டுறாங்க மூத்தமா பேர் வச்சானா எனக்கு சுகர் மாத்திரை போட்டு நிக்கல எனக்கு வேந்து போக முடியல இந்த உடம்பு வச்சுக்கினேன் அதனால மூத்தரமா வேற எந்த ஒன்னாலும் அடிச்சுக்கோ
ஓனர் அந்த ஒரு 50,000 ரூபாய் கேட்டுக்கிறேன். அது உள்ள போச்சுன்னா ஓனர் தரமாட்டாரு. அச்சு ஒண்ணு மலந்துக்கிறா போடுற வாட்டமா அடி விதி இல்லாத பொண்ணா ஓத்தா விட்டது என்ன சீசன் போச்சுடா துணி காட்சி எடுத்துக்கிறாச்சு வேண்டியோ ஒரே ஒண்ணு காத்துக்கிறேன் 3,000 தரமா தாலி நீ எதுக்கு ஆனவன் உப்புக்கு புறாயின் உண்டா பூரக்காய்க்கு வக்கு உண்டா எதுக்கு உண்டு பேருக்கு தான் திக்கி ஒண்ணு என்ன சிக்கதான் போனேன் செருப்பு கை பெரிய பேச்சலாம் 3,000 தரமா காய்ச்சி நீ ஒரு மரியாதையா பெரிய பேச்சலாம் எதுக்கு 1/2 கிலோ மிளகா தூள் அடிச்சு கொடுத்தாங்க 1/2 கிலோ ஒரு வருஷம் வச்சு குடும்பம் பண்ணா என்ன மனமே பொருள் பொறுத்துக்கிட்டு என்ன வச்சு கூட பண்ணிக்கிறீங்க 1/2 கிலோ மிளகா தூள் ஒரு வருஷத்துக்கு டாக்டர் தான் மிளகா தூள் சாப்பிட்டா அல்சர் வந்து கிண்டிடுதா மிளகா தூள் எடுத்து பாயிண்ட்ல காட்டி வச்சுக்கிற டப்பா உள்ள போதும் நான் வாங்கிட்டு போல என்ன ஆறா நான் பையா வாத்தா விட்டுது என்ன கீசாங்க அம்மா என்ன கீசா ஆத்தா 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 என்னடி அந்த வாத்தா ஆத்தா விட்டுட்டு ஓ 3 லாரி வந்தது 3 லாரி டேய் 3 லாரி மேல பர்தா கட்டிட்டு அண்ணாட்டினி நான் பார்த்தனே உங்க ஆத்தா வெட்டது 3 லாரி வந்தது ஆமா காத்துல அடிச்சுன்னு வந்து 3 லாரி நிறைய சாமா வரல இவன் வீட்டு ஜனம் வந்தது என் வீட்டு சோத்து தூட்டு அப்பா மனமேனு பொறுத்துக்கணும் புலிவாய் சாரவண்ணை வச்சுங்க அந்த மலையாண்ட அதை கூட நான் பண்டிச்சு எடுத்துக்கிறேன் குடும்பம் நடத்திக்கிற வர முன்னாள் போய் என் கூட வரதுல கோயிலுக்கு போய் பார்த்துக்கலாம் தாலி இல்லாதவே உக்காந்தா குத்துது எழுந்தா குத்துது படுத்தா குத்துது நின்னா குத்துது குத்துது அடி உங்க அம்மா இந்த தாலி உங்க அம்மா குத்துறதுக்கு தான் கட்டுறது இந்த பாதி வயிற்றுல என்ன கல்யாணம் செய்து வந்து இவ்வளவு நாள் ஆகுது ஒரு புள்ள பூச்சா ஏதாவது மலைக்கா போட்டானா அப்படி வயசாக பீச பொறுத்துதான் கேட்கறதா எங்க போறது முன்னாடி நான் வாய மாட்டேன் முன்னாடி வாய மாட்டேன் அடா பாவி நீங்கெல்லாம் தாலி கட்டணும் தாலியாத்து போட்டு போறான் தாலியாத்த வீட்டுக்கார செத்தா தானங்க தாலியாத்த ஆமா என் தாலிய நானே போட்டு காப்பாத்துக்கிறேன் 2 பேருக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது ஒற்றுமையே இல்ல ஆமா பெண்களுக்கு கோபம் வந்தா முதல்ல தாலி கயிறு மேல தான் வரும் அது ஒரு பாரமா இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல கழட்டி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் எடுத்து மாட்டிக்குவாங்க ஒன்ன பார்த்தா நல்ல பொண்ணாதான் தெரியுது அதை விட தங்கம் நீ 2 பேருக்கு சண்டை வருதுனா இதுல காரணம் என்னவோ இருக்குது கண்டிப்பா வெட்டிட்டாங்க எதுல வெட்டினாங்க தெரியுமா இந்த தாலி கயிற்றுல தான் ஆமா டேய் தாலி கயிறு வந்து 8 நூல் கவரால கட்டப்பட்டிருக்குது தாலி வாங்க போனாங்க பாரு தாலி எடுக்கிறதுக்கு அப்பவே உன் குடும்பத்துல பிரச்சனை வந்துருது 8 நூல் கவரா இருக்கோ பாப்பா 8 வச்சுட்டு போயிட்டே இருக்குது அதனால தாலி கயிறுல வந்து 9 இருக்கணும்
ஆதியில கூட 9 இருக்கணும். 9 நூல் கவர் இருக்கணும். அப்படியே அப்ப நூல் கயிறு வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்துரு. நான் என் கையால காட்டுறேன் இந்த பாப்பா கழுத்துல. ஏன்னா உங்க கைதான் ராசி இல்லையே. என் கையால கட்டி 3 மாசமோ இல்ல 5 மாசமோ என் வீட்லயே வச்சிருந்து வயிறு நிறைய தண்ணி தடுப்பு ஊத்துறான். முதல் ராத்திரி என் கூடவா உன் கூடவா? தாலி கட்டுறது நீ தாண்டி மூட்டம் உன் கூடவா என் கூடவா? ஒருத்தவங்க கூட ஆம்பளியா மதிக்கல பழகுது. உங்களாண்டா முதல்ல தலையை சுத்தி போட்டு வேற கயிறு வாங்கிடுவான். என்ன சந்தோஷ கம்பெனில கூப்பிட்டாங்க, எனக்கு ரவி கம்பெனில கூப்பிட்டாங்க. அங்கெல்லாம் போவாத என் காலு இந்த கலையை விளையாடி உன்னை அன்பா வச்சிருப்பேன், நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி பொம்பளை காலில் வந்த கம்னாட்டி யாரு பாக்குற யாரு பாக்குற? ஆமா இத மாதிரியா அரசாங்கத்துக்கு நேரமாயி போச்சு. ஆமா போதான் போறோம். திருதராட்சத மன்னர் இருக்கிறாரு. ஆமா பாவம் அவருக்கு கண்ணு தெரியாது. நானே போகலன்னா அந்த நட்சத்திரத்தை ஆள் யாரு? ஆமா யாரும் கிடையாது. பாரு நதிக்கரையில குதிரை எல்லாம் ஓட்டி வச்சிருக்கிறேன். குதிரை கடவுளா இந்த பூரமா நதிக்கரையில அதோ பார்த்தாயடி அகத்துல ஒரு பெரிய பெட்டி வருது. யாரா இருக்கக்கூடிய பெட்டி தண்ணியில வருது. பொண்ணு பொருள் இதெல்லாம் எடுத்து போயிட்டு ராஜா கிட்ட கொடுத்துடலாம். நம்ம போட்டுக்கார வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடுது. இந்த பூரமா நதிக்கரையில நதியில பாத்தியா அழகான ஒரு பேழை. அப்படி அந்த பேழைக்குள்ள அழகான ஒரு ஆண் குழந்தை அழகா அழகா அம்மா பாத்து இந்த பெட்டிக்குள்ள பொண்ணோ ஒரு புரோஜனம் கிடையாது. பாத்தியா எனக்காகவே குழந்தை கிடைச்சிருக்கு. ராதா அழகான ஒரு பேழை. இந்த பேழையில ஒரு அக்னி ஆடை. அந்த அக்னி ஆடையில ஆடை ஆபரணம் அனைத்தும் இருக்கு. குழந்தை முகத்தை பாத்தியா தெய்வ அம்சம் புரிந்திருக்கிறது. காலையில தெரியுது என்ன? சூரியன். காலையில தெரியுது அந்த இட்லி கடை மட்டும்தான். காலையில உதயமாவது சூரிய பகவான். ஆமா அந்த சூரியன் அழகு போல் காட்சி அளிக்கிறது. காத பார்வையே குழந்தை பிறக்கும் பொழுது செவியோடு ஒட்டிய குண்டலங்கள் மார்போடு ஒட்டிய கவசம். குழந்தை இல்லாத குழந்தை ஆம்பளை கொள்ளடி இந்த மாதிரி நீ பத்து கொடுக்கத்தானா அழகு வச்சலாம்
இந்த பூரமா நதிக்கரையில கிடைத்தது மன்னருக்குத்தான் சொந்தம். ஆமா. ஆனா பாவம் அவருக்கோ 100 பிள்ளைகள், நமக்கு ஒரு பிள்ளை கூட இல்ல. அதனால இந்த பூரமா நதிக்கரையில இந்த பேழையில கவச குண்டலத்தோடு கிடைத்த இந்த குழந்தைக்கு கர்ண நான் தேடு ஓட்டினாலும் என் பிள்ளை குழந்தை இல்லாத குறைய நம்ம போய்க்கிருக்கா கருணை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இத பாரு, குழந்தைய நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும். நமக்கு வளர்ப்பு மகன்னு இந்த பிள்ளைக்கு தெரியவே கூடாது. ஆகையால் இந்த தேர் ஓட்டியின் வளர்ப்பு மகனாக தாம் பெற்ற பிள்ளைகளாக எப்படியே தாம் பெற்றெடுத்த மகனா ஆத்தா வீட்டுக்கு போற வேலை கரும்பு தோட்டத்துல வெட்டுற மாதிரி வெட்டிடுவேன். எடு எடு இந்த ஜாக்கி பொக்கெல்லாம் அவுத்து இந்த பேழை இருக்குது. பேழை பூரமா நதிக்கரையில வந்தது. இந்த கர்ணனோடு பிறந்தது. அதனால இந்த பெட்டியும் அதுல வைக்கிறான். எதுக்கு வைக்கிறான்? பெட்டிய உள்ள நான் வைக்கிறேன். கொஞ்சம் உள்ள அடுப்புல நீ வை.